நிலையான செல்வம். நிலையான செல்வம் என்பது நம்ம இறக்குற வரைக்கும் நிலையான செல்வம் கிடையாது. நாம் ஒரு இல்லற வாழ்க்கையில வாழுறோம்னா, இதுல ஒரு நிலையான செல்வம். இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். அங்க ஒரு ரூ. 50,000 சேலரி. அது தொடர்ச்சியா ஒரு 50 வருஷம் வரைக்கும், என் வயசு வரைக்கும் எனக்கு கிடைக்குதுன்னா, அது ஒரு நிலையான செல்வம். ஒரு நல்ல வேலை. இப்படி ஒரு நிலையான ஒரு பணி கிடைக்கிறதோ, அல்லது ஒரு பிசினஸ் பண்றோமோ, எது பண்றோமோ ஒரு நிலையான ஒரு விஷயம், எனக்கு செல்வமானது குறைவில்லாம இருக்கணும். நமக்கு தேவையானத பூர்த்தி செய்யற அளவுக்கு செல்வம் இருக்கணும், நிலையாக இருக்கணும். நிலையாக இருக்கணும்னா என்னன்னா, இப்ப எனக்கு இன்னைக்கு நான் 50,000 சேலரி வாங்கிட்டேன். ஒரு மாத அளவு நான் நல்லா இருந்துட்டேன். நிலையா எனக்கு என்ன வேணுமோ பிடிச்சதெல்லாம் வாழ்ந்துட்டேன். ஆனா, அந்த ஒரு மாதம் கழித்த பிறகு 50,000 சேலரி, 10,000 சேலரி வாங்கினா என்ன ஆகும்னா, எனக்கு மீண்டும் அது வறுமை போல இருக்கும். அந்த 50,000 நான் சம்பாதிச்சு நல்லா இருந்து திருப்பி 10,000 எனக்கு பத்தாது. அப்ப இந்த 50,000ன்றது ஒரு நிலையா உனக்கு சாகிற வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவையோ அதற்கு எல்லாமே உனக்கு வருவாய் வந்துனே இருக்கணும். அது ஒரு நிலையான ஒரு செல்வம்னு சொல்ல வரேன். நமக்கு நிலையான செல்வம் வேண்டும்னா என்ன பண்ணா கிடைக்கும்? அதற்கு ஒரே வழி இருக்கு. ஒருவர் நல்லா திறமையா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அவருடைய திறமையை வெளிப்படுத்தி வாங்கலாம். சிலருக்கு அதிகமான திறமை இருக்கும். ஆனா வேலை எங்கேயுமே கிடைக்காது. அவருடைய திறமைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சம்பந்தமே இருக்காது. அப்ப அவங்க திறமைக்கான வேலை கிடைக்கல. அந்த வேலை இல்லாத காரணத்தால் அவங்க எதிர்பார்த்த வருவாய் கிடைக்காம ஒரு இடர்ல துன்பப்படுறாங்க. இதுல இருந்து அவங்க மீண்டு வரணுமா என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். தொடர்ச்சியா பண்ணணும். செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது பண்ணலாம். சிவலிங்கம் வாங்கி வச்சும் பண்ணலாம். ஆனா சிவலிங்கம் வாங்கி வச்சா தொடர்ச்சியா சாகர வரைக்கும் சிவ பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை பட்டு திங்கக்கிழமை பண்ணாம இருக்கிறது, தொடர்ச்சியா மற்ற நாள்களை பண்ணாம இருக்கக்கூடாது. ஆனா நீங்க சிவலிங்கம் வாங்கிதான் பண்ணணும்னு கிடையாது. இப்ப இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்ப செல்வம் ஒரு நிலையான செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலாம்னா, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு மண்ணுலையோ அல்லது தருப புல் அதுலயும் செய்யலாம். ஒரு சிவலிங்கம் செஞ்சு அபிஷேகம் பண்ணலாம், மண்ணுல செய்யலாம், சந்தனத்துல பிடிக்கலாம். எதுலையாவது மண்ணோ சந்தனமோ இல்ல திருநீரோ எதுலையாவது நீங்க சிவலிங்கம் பிடிச்சி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தம் காலை விடியற்காலை 4:30க்கு மேல 4:30க்கு மேலையும் பண்ணலாம்.